ஹாய் குட்டீஸ், நான் 12th முடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த குழந்தைங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இல்லாட்டி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் மிஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு சயின்ஸ் ஸ்டெம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்க போகிறோம். சயின்ஸ் ஸ்டெம் ஸ்டூடெண்ட்ஸ்னால் பயோமேக்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே வருவாங்க. பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரையும் இன்ஜினியரிங், மெடிக்கல் 2குள்ளேயும் போகலாம். இன்ஜினியரிங்கை பொறுத்த வரையும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட கோர்ஸ் படி, உங்களோட மார்க் படி, உங்களோட ரேங்கிங் படி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல்னால் உங்களுக்கு தெரியும், நீட்டு கம்பல்சரி எழுதணும். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையும் மெடிக்கல், பிஎஸ்சி கோர்சஸ் எக்கச்சக்க கோர்சஸ் இருக்குது. அதை பற்றி பேசணும் அப்படின்னா இன்னொரு வீடியோ தான் போடணும். அந்த அளவுக்கு கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் வீடியோ போட்டுடுறேன் இந்த நீச்சில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் கம்மியான காசில் படிக்கலாம். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் JEE Mains எழுதுனீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் கம்மியான காசில் படிச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியும், நீட் வந்து ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. மெடிக்கலுக்குள்ளே போகணும் அப்படின்னா நீட் இல்லாமல் உன்னால் போக முடியாது. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸை பொறுத்தவரையும் பிகாம், BBA, CA, CS இந்த மாதிரி கோர்சஸை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அது நீங்கள் உங்கள் கோர்ஸ் அடிப்படையில், உங்கள் மார்க் அடிப்படையில், உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனோட அடிப்படையில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் கோர்சஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா BA, ஜேர்னலிசம், ஃபேஷன் டிசைனிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுன்னு உங்களுக்கு பிடிச்சதை உங்களோட பேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்க முடியும். ஓகே. ஸ்காலர்ஷிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ்: நேஷ்னல் ஸ்காலர்ஷிப்ஸ், ஸ்டேட் ஸ்காலர்ஷிப்ஸ், ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸ். ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸில் டாடா ஸ்காலர்ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா 80லேருந்து 100% ஆஃப் டியூஷன் ஃபீஸ் ஹெல்ப் கிடைக்கிது. அதை நீங்கள் அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்காலர்ஷிப்பை பொறுத்தவரையும் இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, இது இல்லாமல் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு அப்ளையே பண்ண முடியாது. ஸோ ரெடியாக வச்சுக்கோங்க. காலேஜை பொறுத்தவரையும் காலேஜோட ரேங்கிங் பாருங்கள், அட்டானமஸ் பாருங்கள், பிளேஸ்மெண்ட் பாருங்கள், என்னென்ன கோர்சஸ் அங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா கோர்சஸை பொறுத்தவரையும் எக்கச்சக்க கோர்சஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற கோர்சஸ்க்கு அங்கே பிளேஸ்மெண்ட் வருதா அப்படின்றத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்கணும். இப்போது நீங்கள் ஒரு காலேஜில் வந்து எனக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த காலேஜில் அந்த கோர்ஸுக்கு எவ்வளோ பிளேஸ்மெண்ட் வருது, எவ்வளோக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு, இதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். ஏன்னா ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ நான் இந்த கோர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா அந்த கோர்ஸை விட்டு நான் வெளியே வரும்போது கண்டிப்பாக ஒரு வேலையோட வெளியே வரணும். இதுக்கு முன்னாடி இருக்க சீனியர்ஸ்ட்டை கேளுங்க. உங்களை இதிலேருந்து வேலைக்கு அவங்கக்கிட்ட கேளுங்க. படிச்சுட்டு இருப்பாங்களா, 3rd இயரில் படிச்சுட்டு இருப்பாங்க. உங்களோட சீனியர்ஸ் வந்து எவ்வளோ பிளேஸ்மெண்ட்டில், அவங்க வந்து எவ்வளோ பேக்கேஜில் வெளியே போனாங்க அப்படின்றத கேளுங்க, விசாரிங்க. நீங்களே நேராக போய் விசாரிங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்றதை நம்பாதீங்க. நேராக போங்க, விசாரிங்க. இன்டர்நெட் சோர்ஸ் நிறையா இருக்குது. போட்டு தேடுங்க, ரேங்கிங்கெல்லாம் போட்டு தேடுங்க, விசாரிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை, உங்கள் ஃப்யூச்சரை ரொம்ப அழகாக அமைச்சிக்க முடியும். ஓகே. பேஷனேட்டாக இருங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான கோர்ஸை தேடுங்க. கரெக்டான காலேஜில் போய் சேருங்க. அதே மாதிரி ஜாபோடு வெளியே வாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர்.